अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अज़ीम या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। क़ाल अल्लाहु तआला अय्ज़न या अय्युहल्लज़ीना आमनु क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम वमन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम व इन्न अस्दक़ल हदीस किताबुल्लाह व खैरुल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रुल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअ व कुल्लु बिदअतिन ज़लाला व कुल्लु ज़लालतिन फिन्नार। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। எல்லா புகழும் இறைவனுக்கு, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படியே வலுவாமல் நழுவாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், மேலும் உலகத்துள்ள அனைவர்கள் மீதும், குறிப்பாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் நாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்ற வாரம் கஅபாவின் புனரமைப்பு மற்றும் கருப்புக்கள் பிரச்சனைக்கு தீர்வு போன்ற விஷயங்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியை நாம் இன்று காண இருக்கின்றோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாம் எல்லாம் நன்கறிவோம். நபியலாரின் வாழ்வு நபித்துவத்திற்கு முன்பு நபித்துவத்திற்கு பின்பு என்று பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய கேரக்டர்ஸ் இருந்தது. பொதுவாக நபித்துவத்திற்கு முன்பு நபித்துவத்திற்கு பின்பு என்று பார்த்தால் ஒரே ஒரு வித்தியாசம்தான். என்ன வித்தியாசம்? திருக்குர்ஆன் அருளப்பட்டது நபித்துவத்திற்கு பின்பு. நபித்துவத்திற்கு முன்பு திருக்குர்ஆன் அருளப்படவில்லை. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், நபித்துவத்திற்கு முன்பும் பொய் பேசியதில்லை, சிலைகளை வணங்கியதில்லை, அண்டை வீட்டாளர்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். இப்படியாக அவருடைய வாழ்வு சிறப்பாகத்தான் இருந்தது. ஆகையால் நபித்துவத்திற்கு முன்பும் பின்பும் நபிகளார் ஒரே மாதிரியாக தான் வாழ்ந்திருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் நபிகளார் 1400 வருடங்களுக்கு முன்பு பிறந்து வாழ்ந்தார்கள். இன்று அவர்களின் வாழ்க்கையை நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இன்னும் உலகம் முடியும் வரை உள்ள மக்கள் எல்லாம் அவருடைய வழிமுறையை தான் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகையால் அல்லாஹ் தஆலா அவர்களை ஒரு மிகச்சிறந்த மனிதராக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். ஏனென்றால் இந்த உலகம் முடியும் வரை உள்ள மக்கள் அவர்களை பின்பற்றி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகையால் அவர்கள் மிகவும் நல்ல மனிதராக போற்றப்பட்டிருந்தார்கள். முக்கியமாக இந்த கருப்புக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்ட பிறகு மக்களிடையே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம். என்றால் நீண்ட கால ஒரு பிரச்சனை அது. இன்னும் சொல்லப்போனால் அரபுகள் உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வருடக்கணக்கில் சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள். அந்த கருப்புக்கல்லை எங்கே வைப்பது என்ற ஒரு பிரச்சனையில் சர்வசாதாரணமாக மிக சிறந்த முறையில் ஒரு தீர்வு கண்டார்கள். அந்த பிரச்சனையும் தீர்த்து வைத்திருக்கிறார்கள். இப்படியாக நபிகள் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு 37 வருடங்களை கடந்து விட்டது. இறைவன் அவர்களை நபியாக தேர்வு செய்வதற்குரிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகையால் அவர்கள் தனிமையை விரும்பினார்கள். பொதுவாக நாம் எல்லாம் பார்க்கலாம், இறை தியானம், இறைவனுடைய நினைவு எப்பொழுது வரும்? நாம் வீட்டில் தனியாக இருக்கும் பொழுதோ அல்லது குழந்தைகளோடு மனைவி மக்களோடு இருக்கும் பொழுது இறை தியானம் என்பது, இறை நினைவு என்பது குறைவாகத்தான் இருக்கும். தனிமையில் நாம் எங்கேயாவது பள்ளிவாசலிலோ அல்லது தனிமையில் இருக்கும் பொழுதோ இறைவனை பற்றிய சிந்தனை, படைப்பினங்களை பற்றிய ஒரு அறிவு, எதற்காக இறைவன் படைத்தான், இப்படிப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக வரும். ஆகையால் நபிகள் நாயகம் அவர்கள் என்ன செய்தார்கள்? தனிமையை விரும்பினார்கள். வீட்டில் இருப்பதை விட தனிமையில் இறைவனை பற்றிய
தியானம் அதிகம் இருக்கும் என்பதற்காக விரும்பினார்கள். இதற்காக என்ன செய்தார்கள்? மக்காவிலிருந்து 300 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஜபலு நூர், அந்த நூர் மலையில் உள்ள ஹிரா குகையில் தனிமையை விரும்பினார்கள். தனிமையில் இருந்து இறை தியானம், இறை நினைவை பற்றி நினைத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு தேவையான உணவுகளை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் எடுத்துக்கொண்டு வருவார்கள். சில சமயம் அவருடைய பணியால் வந்து எடுத்துக்கொண்டு இருப்பார்கள். சில சமயம் நபிகளார் வீட்டுக்கே வந்து தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருப்பார்கள். இப்படியாக கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஹிரா குகையில் தனிமையில் இருந்து இறைவனை பற்றிய படைப்பினத்தை பற்றிய படைப்பினத்தின் நோக்கங்கள் பற்றி சிந்திப்பதற்காக இறைவன் ஏற்படுத்திய ஒரு ஏற்பாடு இது. ஏனென்றால் கிட்டத்தட்ட குறுகிய காலத்தில் நபிகளார் வஹியை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தார். ஆகையால் அந்த வஹியை பெறக்கூடியதற்கு ஒரு பயிற்சியாக இதை அமைத்து கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 3 வருடங்கள் தனிமையில் அவர்கள் இருந்தார்கள். இது புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு சரியான விஷயம். இப்படியாக இருக்கும்பொழுது ஒரு நாள் இரவில், லைலத்துல் கத்ர் இரவு, ரமலான் மாதம், திங்கட்கிழமை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கட்டி பிடித்து கொண்டு இக்ரா ஓதுவீராக என்று சொன்னார்கள். நபிகள் அவர்கள் பயந்தவர்களாக, எனக்கு ஓதத் தெரியாது, நான் ஓதத் தெரிந்தவன் அல்லவே என்று சொன்னார்கள். 2ஆம் முறையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாரை கட்டிப்பிடித்து கொஞ்சம் வேகமாக கட்டிப்பிடித்து அவர்களுக்கு மூச்சு திணறக்கூடிய அளவு கட்டிப்பிடித்து மறுபடியும் ஓதுவீராக என்றார்கள். அவர்கள் மறுபடியும் எனக்கு ஓதத் தெரியாது என்று சொன்னார்கள். மறுபடியும் 3வது முறை அதைவிட வேகமாக கட்டிப்பிடித்து அவர்கள் மூச்சு திணறும் அளவுக்கு ஆகி இக்ரவ் ரப்புக்கல் கரீம், உம்மை படைத்தவுடைய இறைவனின் பெயரை கொண்டு ஓதுவீராக என்று சொன்னவுடன் அவர்கள் மிகவும் பயப்பட்டு நேராக வீட்டுக்கு வந்து விட்டார்கள். வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் போர்த்துவீராக என்று சொல்லி நடந்த விஷயத்தை அவர்கள் விளக்கினார்கள். அப்பொழுது அவர்கள், நான் மிகவும் அச்சமடைந்திருக்கிறேன் என்று சொல்ல பொழுது, நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் ஏழைகளுக்கு உதவுகிறீர்கள், அண்டை வீட்டார்களுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆகையால் இறைவன் உங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லி நேராக தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் வர்கா இப்னு நௌஃபல், அறிந்த பெயர், அவரிடம் அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்று நடந்தவற்றை கூறுகிறார்கள், இதுபோல் நடந்தது என்று. அவர் கிறிஸ்தவர், வேதங்களை கற்றறிந்தவர். யார்? வர்கா பின் நௌஃபல். அவர் இதை கேட்டுவிட்டு சரியாக சொன்னார்கள், இவர்தான் மூசாவிடம் வந்த அதே தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சொல்லிவிட்டு, இவர் இந்த தூது செய்தியை மக்களிடம் சொல்லும் பொழுது மக்கள் இவரை ஊரை விட்டு விரட்டாமல் இருக்க வேண்டுமே, அந்த நேரத்தில் நான் இருந்தால் கண்டிப்பாக உதவி செய்வேன் என்று அந்த வர்கா பின் நௌஃபல் சொல்கிறார். அப்பொழுது நபிகளார் கேட்கிறார்கள், நல்ல செய்தியை கொண்டு வந்தால் மக்களை ஊரை விட்டு விரட்டுவார்களா என்று கேட்டபொழுது, ஆம், இதற்கு முன்னர் வந்த நபிமார்கள் அனைவரும் இது போன்ற சுப செய்திகள் கொண்டு வந்த பொழுது மக்களால் விரட்டப்பட்டிருக்கிறார்கள், ஆகையால் அந்த சமயத்தில் நான் உயிரோடு இருந்தால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் குறைந்த காலத்தில் அவர் இறந்து விட்டார்கள். அதாவது தூதர்கள் எந்த காலகட்டத்திலும் மக்கள் அவர்களை வெறுக்காமல் இருந்ததில்லை. எந்த காலகட்டத்திலும் இதற்கு முன்னால் வந்த மூசா, ஈசா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்படி எந்த தூதர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் மக்களால் வெறுக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள். ஆகையால் நான் அந்த சமயத்தில் உங்களுக்கு இருந்தால் உதவுவேன் என்று சொன்னார்கள். ஆனால் பிறகு காலத்தில் அவர்கள் இறந்து விட்டார்கள். ரமலான் மாதத்தில் திங்கட்கிழமை ஹிரா குகையில் ஜிப்ரீல் அவர்கள் முதலாக இக்ரா என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை முதலாக வஹியின் மூலம் இறக்கினார்கள். இப்போ இதிலிருந்து நமக்கு கிடைத்து கொண்ட படிப்பினைகளை கொஞ்சம் பார்ப்போம். அவர்கள் பயந்தவர்களாக, அச்சப்பட்டவர்களாக நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவொடனே தன்னுடைய மனைவியிடம் சொல்கிறார்கள் நடந்தவற்றை. ஒரு இங்கிலீஷில் பழமொழி சொல்லுவாங்க, தேர் இஸ் எ உமன் பிஹைண்ட் எவர் சக்ஸஸ்ஃபுல் மேன். வெற்றி பெற்ற ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னால் ஒரு பெண் இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் பயப்படவில்லை. நீங்கள் நல்லவர், சுற்றத்தாருடன் நல்லவர் நடந்து கொள்கிறீர்கள், ஏழைக்கு உதவி செய்கிறீர்கள், ஆகையால் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் கூறி தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் வர்கா பின் நௌஃபல் அவர்களும் அழைத்து சென்று அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள். ஒரு மனைவி என்பவள் இதுபோல் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். கஷ்டப்படும் சமயங்களில் தன்னுடைய கணவருக்கு உதவியாக நல்ல முறையில் அவர்களை நேசிக்க வேண்டும். அடுத்ததாக ஜிப்ரீல் அவர்களை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய புறக்கண்ணால் காண்கிறார்கள். கண்ணால் நேரடியாக காண்கிறாங்க. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்களால் காண்கிறார்கள். ஹிரா குகையில் இருக்கும் பொழுது கண்ணால் டைரெக்டாக பார்க்குறாங்க. இப்போ நான் அவங்கள பார்க்குறோம்ல, அதே மாதிரி பார்க்குறாங்க. அதே மாதிரி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அவர்கள் உம்மி நபி. இவர்
குர்ஆனை தன்னுடைய கையால் எழுதிவிட்டார் என்று மக்கள் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறான் அல்லாஹ் தஆலா. வஹி மூலம் அவர்களுக்கு குர்ஆனை இறக்கி அருளுகிறான். இவர் ஒரு உம்மி நபி, எழுத படிக்க தெரியாது, இவர் கையால் இதை எழுதிவிட்டார். இப்போ நான் யாரும் சொல்ல முடியாதுல்ல, இவர் கையால் எழுத தெரியாது. ஆகையால் குர்ஆன் வந்து கையால் எழுதப்பட்டதல்ல, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழுதப்பட்டதோ அல்ல என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ்வால் செய்யப்பட்ட ஏற்பாடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி குர்ஆனுடைய வசனங்களை இறக்கச் செய்கிறான். இது போன்று அவர்கள் குர்ஆன் வசனங்களை முதன்முதலாக கேட்கிறார்கள். வஹி அப்படின்னா என்ன? வஹி இறக்கப்படுறது நம்ம சொல்கிறோம். வஹி அப்படின்னா என்ன? யாராவது விளக்கம் சொன்னீங்களா கொஞ்சம்? வஹி அப்படின்னா என்ன? சிம்பிளாக ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். வஹின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை, அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் யாராவது சொல்ல முடியுங்களா? வரணும் யாராவது. வஹி அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், சொல்லுங்கள். கம்யூனிகேஷன் தான், ரைட். வஹி அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதாவது தான் விரும்பும் போதெல்லாம் விரும்பிய வழியில் தன் அடியாரிடம் தூதர் மூலமாக தொடர்பு கொண்டு அவர்களுடன் உரையாடுகிறான் இறைவன். வஹி வஹி அப்படிங்கிறதுக்கு சரியான அரபி வார்த்தம் உள்ளத்தில் போடுதல், உதிக்கச் செய்தல். அந்த மாதிரி அல்லாஹ் தன் கட்டளையை வழிமுறையை மின்னல் வேகத்தில் ரொம்ப குயிக்காக மனிதரின் மனதில் வானவர் மூலமாக போடுகிறான், உதிக்கச் செய்கிறான். இதுதான் வஹி. அந்த வஹிங்கிறது அல்லாஹ் வந்து தன்னுடைய கட்டளையை தான் யாருக்கு கொடுக்க நினைக்கிறானோ அவருக்கு மின்னல் வேகத்தில் விரும்பிய நேரத்தில் தூதர் மூலமாக அளிக்கிறான். இதுக்கு பேர் தான் வஹின்னு சொல்கிறது. இந்த வஹியில் எத்தனை வகை இருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். வஹி வந்து பல முறையில் வந்திருக்கு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்து பல முறைகளில் வந்திருக்கு. எத்தனை முறைகள் வந்திருக்குன்னு யாருக்காவது இருந்தால் சொல்லுங்க பார்ப்போம். வஹி வந்து பல டைரெக்டாக வந்திருக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி எத்தனை முறைகள் வந்திருக்கு தெரிஞ்சுக்குவோம். 1 பாரக்கல்லா, 2 சொல்லுங்கள் யாராவது. எத்தனை முறையில் அதை தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி தான் இன்ஷா அல்லாஹ். அது ஒன்றும் தெரியாதனால ஒன்று நம்ம படிச்சுட்டு தான் வந்து சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லா. அதாவது அது மனிதர் மூலம் டேரெக்டாக வராங்க. மொத்தம் 6 முறையில் வந்திருக்கு கனவுகள். அது வஹி. அல்லாஹ் வந்து ஹதீஸ் குர்ஆன் அடிப்படையில் 6 முறைகளில் வந்து வஹி வருகிறது. 1 வந்து திரைக்கு பின்னால் அல்லாஹ் வந்து திரைக்கு பின்னால் பேசுகிறான். தூதரோடு திரைக்கு பின்னால் ஒரு திரை இருக்கும். அதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? ஒரு உதாரணம் இருக்குது, நல்ல திரை, சிறந்த உதாரணம். திரைக்கு பின்னால் ஒரு திரை இருக்கும். திரைக்கு பின்னால் நபி இருப்பாங்க, முன்னாடி அல்லாஹ் இருப்பான், பேசுகிறான். அந்த மாதிரி ஒரு தொழுகையில் இதுக்கு போயிருக்காங்களா, இஸ்ரா மிஅராஜ், சொர்க்கத்துக்கு போனாங்களா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தொழுகை கடமையாகிறது. அப்போ வந்து அல்லாஹ் வந்து திரைக்கு பின்னால் இருந்து அவங்க பேசுகிறான். இப்போ 50 முறை தொழுகையை கடமையாக்குறான் அல்லாஹ் தஆலா. பேசுகிறாங்க, திருப்பி போகிறாங்க, திருப்பி. அது மாதிரி திரைக்கு பின்னால் இருந்து அல்லாஹ் வந்து குர்ஆனில் பேசுகிறான். அது வந்து குர்ஆன்லேயே நமக்கு வந்து ஆதாரம் இருக்குது. ஒமா கான லி பஷரின் அன் யுகல்லிமஹுல்லாஹு இல்லா வஹியன் அவ் மின் வரா ஹிஜாப். திரைக்கு பின்னால் இருந்து அல்லாஹ் வந்து வஹி மூலம் அறிவிக்கிறான். 2வது முறை உண்மை கனவுகள். உண்மை கனவு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கும் கனவுகள் மூலம் வஹியை அறிவிக்கிறான் அல்லாஹ் தஆலா. அதுக்கு உதாரணமாக நம்ம சொல்லணும்னா, லக்கது சதக்கல்லாஹு ரசூலுஹு ரொய்யா பில் ஹக்கில் ததுஹுன்னல் மஸ்ஜிதல் ஹராம். மதீனாவில் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கனவை கொடுக்குறான். என்ன கனவுனா, நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் நல்ல நிலையில் நுழைந்து அதை கைப்பற்றுவீர்கள் அப்படின்ட்டு. மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவை வெற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற ஒரு கனவை வந்து சொல்கிறான். அது நடந்துச்சா இல்லையா? நடந்தது. மக்கா வெற்றி நடந்தது. இது மாதிரி நிறைய விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, காலா யா புனிய இன்னி அரானில் மனாம் அன்னி அதுபகுக்க. இப்ராஹிம் நபி தன்னுடைய மகன் இஸ்மாயிலை அறுப்பதற்காக பலி கொடுக்குறாங்கல்ல, நான் உன்னை அறுப்பதற்கு கனவு கண்டேன். அந்த கனவு நினைவானுச்சு. அதாவது உண்மை கனவுகள். உண்மை கனவுகள். நம்ம ஏதாவது கனவு கண்டுட்டு அது வஹீலாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் வந்து யாருக்கு நபிமாருக்கு கொடுக்குறான். அதே மாதிரி இது கால யூசுஃப் இல் அபிஹி ஆபத்தி ரஅய்து அஹத அஷர கௌகபா. யூசுப் நபி தன்னுடைய அந்த மகன்கிட்ட சொல்கிற போது, நான் 12 நட்சத்திரங்களும் சூரியனும் உங்களுக்கு சஜ்தா செய்வது போல கனவு கண்டேன். இந்த கனவுலாம் உண்மையானுச்சு. பின்னாடி அந்த யூசுப் நபி வரலாறு வரும். ஸோ உண்மை கனவுகளும் வஹி. திரைக்கு பின்னாலிருந்து இறைவன் பேசுகிறான், அதுவும் ஒரு வஹி. உண்மை கனவுகள். அடுத்ததாக உள்ளுதிப்பு, உள்ளத்தில் போடுறது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு. அதுக்கு ஒரு உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னாக்கா, நான் இப்போ பசங்களில் ஒமா கான லி பஷரின் அன் யுகல்லிமஹுல்லாஹு இல்லா வஹியன் அவ் மின் வராஇ ஹிஜாப். அல்லாஹ் வந்து மனிதர்கள் உள்ளத்தில் பேசுகிறான், உள்ளத்தில் போடுறான். நிறைய தடவை நபி அவர்களுக்கு உள்ளத்தில் போடுறாங்க. அது மாதிரி 4வதாக மணியோசை போன்று வரும். வஹியிலே மிகவும் கடினமான வஹி மணியோசை. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. ஒரு ஹதீஸில் வருது. எப்படின்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மணியோசை போன்று வஹி வரும். அவர்களுடைய முகமெல்லாம் வேர்த்து கொட்டும்,
ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆயிஷா மணியோசை போன்று ஜிப்ரீல் வந்து வருவாங்க. அதுவும் ஒரு வகையான வகி. அடுத்ததாக ஜிப்ரீல் அவர்கள் இயற்கை தோற்றத்தில் வருவார்கள். அதுவும் ஒரு வகி தான். எப்படி ஹிரா கோயிலில் இருந்தப்போ அதிகமான நடந்தது இதுதான். இயற்கை தோற்றத்தில் வந்திருக்காங்க, நிறைய முறை வந்திருக்காங்க. அதுவும் வகி. இயற்கை தோற்றத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை அவருடைய உள்ளத்தில் போடுவார்கள். அடுத்ததாக மனித உருவில் தோன்றுவார்கள். ஜிப்ரீல் மனித உருவில் தோன்றி வஹியை சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியாது? ஏதாவது ஹதீஸ் சொல்லணும்ல, ஃபேமஸான ஒரு ஹதீஸு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்லாம் நல்ல ஒரு ஹதீஸு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய சஹாபாக்களோட உட்காந்துருக்கப்போ ஒரு மனிதர் வரார். ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஒவ்வொன்றா மறுமை நாள் எப்பொழுது வரும்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ கேள்வி கேட்குறப்ப ஈமான் என்றால் என்னான்னு சொல்கிறப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்பவரை விட கேட்பவரே அறிந்தவர்னு சொல்கிறாங்க. அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இஹ்சான் என்றால் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்கிறாங்க. மறுமை நாள் எப்போது வரும் இது மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டு போயிடுறாங்களா. போன பிறகு சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, வந்தவர் யார் என்று. அவர் தான் ஜிப்ரீல் என்று சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு ஈமானை விளக்குவதற்காக எனக்கு பாடம் எடுப்பது போல் எடுத்தார், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மனித உருவிலும் தோன்றியிருக்கிறார்கள். ஸோ நம்ம குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா 6 முறையில் வஹி வந்திருக்கிறது. மனசில் வச்சுங்க, இது கிட்டத்தட்ட 6 முறை. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா வஹி 6 முறையில் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். திரைக்கு பின்னால் இருந்து பேசுகிறான், உண்மை கனவுகள் மூலம், உள்ளத்தில் உள்ளுதிப்பாக போடுதல், மணியோசை போன்று வரக்கூடியது ஹதீஸ். ஜிப்ரீல் அவர்கள் இயற்கை தோற்றத்தில், இயற்கை தன்னுடைய உண்மையான தோற்றங்கிறது வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தோற்றத்தில் இருப்பாங்க. அவ்வளோ பெரிய உயர்வுள்ளவங்க. மனித உருவில் தோன்றியிருக்கார்கள். இப்படியாக வஹி வஹியை பற்றிய ஒரு சின்ன விளக்கத்தை மனசில் வச்சுங்க. எப்படி வஹி வந்தது, எத்தனை முறையில் வந்தது, இதெல்லாம் வஹி தான். அல்லாஹ் தன்னுடைய கட்டளையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் குர்ஆனை இறக்கியதற்கு இந்த முறையெல்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக பெண் நபிமார்கள் உண்டா? நபிமார்கள் எல்லாம் ஆண்கள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பெண் நபிமார்கள் இருக்காங்களா? பெண் நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பியிருக்கானா? இல்லை, பாரக்கல்லா. அது குர்ஆன்லேயே நமக்கு ஆதாரங்கள் இருக்குது. வமா அர்ஸல்னா மின் கப்லிக இல்லா ரிஜாலன் நூஹிய இலைஹிம் மின் அஹ்லில் குர்ஆன். அந்தந்த ஊர்களுக்கு அந்தந்த ஊரில் உள்ள ஆண்களே, ரிஜால்னா ஆண்கள் தெரியும், நிசானா பெண்கள், அவர்களே நாம் அவர்களுக்கு தூதராக அனுப்பணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஸோ பெண் நபிமார்கள் அப்படிங்கிற அந்த கான்செப்டே இஸ்லாத்தில் கிடையாது, நம்மளாம் வச்சுக்கணும். அதே மாதிரி நபிமார்கள் யாரெல்லாம் நபியாக அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் அனைவரும், தூதர்கள் அனைவரும் பொய்யாக்கப்பட்டிருக்கிறார்கள். யாருமே அவர்களை நல்லவர்கள் என்று மக்கள் சொன்னதில்லை. பொய்யாக்கப்பட்டதும், வெறுக்கப்பட்டதும், ஊரை விட்டு துரத்தியதும், அவர்களை ஏளனப்படுத்தியதும், அடித்ததும் இப்படித்தான் நடந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது போன்று அவஸ்தைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். தூதர்கள் அனைவரும் பொய்யாக்கப்பட்டது தான் நமக்கு வரலாறு. அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது நபிமார்களில் பார்த்திங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் உலுல் அஸும், அதாவது சிறப்புக்குரியவர்கள். எல்லா நபிமார்களும் நபிமார்கள் தான். அவர்களில் 5 பேரை உலுல் அஸும், மிகவும் சிறப்புக்குரியவர்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ் தஆலா. குர்ஆனில் சொல்கிறான். அவர் யார் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? 5 பேர் ரொம்ப சிறப்புக்குரியவர்கள். இப்ராஹிம், மூசா, ஈசா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நூஹ், இப்ராஹிம், மூசா, ஈசா, நபிமார்களே இந்த 5 நபிமார்கள் மிகவும் சிறப்புக்குரியவர்கள். உலுல் அஸும் அப்படின்னு சொல்லி குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். இதை மனசில் வச்சுங்க. அதே மாதிரி மற்ற நபிமார்களுக்கு கிட்டாத 5 விஷயங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான். வேறு எந்த நபிமார்களுக்கும் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட ஆதம் முதல் கொண்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு கொடுக்கப்படாத 5 சிறப்பு விஷயங்களை சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அதாவது நிறைய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான் நபிமார்களுக்கு. ஆனால் முஹம்மது நபிக்கு மட்டும் 5 ஸ்பெஷல் விஷயம். என்னன்னு சொல்லுவோம் பாப்பா, தெரிஞ்சு அப்படி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறேன் ஒன்று. எதிரிகளுக்கும் எனக்கும் 1 மாத தூர இடைவெளி இருந்தாலும் அவர் யுத்தத்தில் ஜெயிக்கப்படுறதுக்கு அவருடைய உள்ளத்தில் பயத்தை போடக்கூடிய அளவுக்கு நான் உதவி செய்யப்பட்டுள்ளேன். எதிரிக்கும் எனக்கும் 1 மாத தூர பிரயாண தூரம் இருந்தாலும் சரி, அவருடைய உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நான் உதவி செய்யப்பட்டுள்ளேன். முஹம்மது நபி பேரை கேட்டாலே பயப்படுவாங்க எதிரிகள். 1 மாத தூர பிரயாணம் சரி. இந்த விஷயம் மற்ற எந்த நபிமார்களுக்கும் கிடையாது. இந்த பூமி முழுவதும் சுத்தம் செய்யப்பட்ட இடமாக எனக்கு ஆக்கப்பட்டுள்ளது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வேறு எந்த நபிமார்களுக்கும் கிடையாது. மற்ற நபிமார்களுக்கெல்லாம் குறிப்பிட்ட வணக்கஸ்தலம் இருக்கும், அங்கே மட்டும் தான் தொழ முடியும், வேறு எங்கேயுமே தொழ முடியாது. ஒரு வணக்கஸ்தலம், ஒரு பள்ளிவாசல்னு வச்சுக்கோங்களேன், அதில் மட்டும் தான் தொழ முடியும். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகம் முழுவதும் தொழக்கூடிய இடமாக, சுத்தமான இடமாக ஆக்கப்பட்டுள்ளது.
எங்கே வேணாலும் எக்ஸப்ட் 2 இடம். எந்த இடம்? நம்ம ஒரு இது ரெஸ்ட் ரூமு அல்லது மாட்டு துருவம். இது அசுத்தமாக. மீதி எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வீட்டில் துருவலாம், பள்ளியாச்சலாம், ரோட்டில் துருவலாம், விருப்ப போட்டு, அவ்வளோதான். நம்ம சுத்தமாக இருக்கணும், இடம் சுத்தமாக இருக்கணும், சிம்பிள். இந்த ஒரு விஷயம் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்டது. போரில் கிடைத்த வெற்றி பொருள்கள் ஹலாலாக்கப்பட்டுள்ளது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. போரில் கிடைத்த வெற்றி பொருள் ஹலாலாக்கப்பட்டுள்ளது. மற்ற நபிமார்களுக்கெல்லாம் போரில் கிடைத்த அந்த வெற்றி பொருளை வந்து என்ன செஞ்சிருவாங்க? எரிச்சிடுவாங்க. இப்போ நபிமார்களுக்கு மட்டும், இந்த முஹம்மது நபி மட்டும் போரில் கிடைத்த வெற்றி பொருளுக்கு பதிலாக கனிமத்துன்னு சொல்கிறாங்கல்ல, அதை வந்து எடுத்துக்குவாங்க, எடுத்து பங்கு பிரிச்சுக்குவாங்க. ஆனால் மற்ற நபிமார்களுடைய காலத்தில் வந்தபோது அவர்கள் போரில் கிடைத்த வெற்றி பொருளை என்ன செய்வாங்க? எரித்து விடுவார்கள். இது ஹலாலாக்கப்பட்டுள்ளது. மறுமையில் சிபாரிசு எனக்கு மட்டும்தான் உண்டு, வேறு எந்த நபிமாருக்குமே கிடையாது. எவ்வளோ பெரிய நபிமாராக இருந்தாலும் சரி, அந்த நபிமார்கள் தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு சிபாரிசு செய்ய மாட்டார்கள், செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்றால் அவர்கள் வாழும் காலத்திலே அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஒரு ஸ்பெஷல் துவான்னு சொல்கிறோம்ல, அதை வந்து இந்த உலகத்திலே கேட்டுட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நூஹ் நபி இருக்காங்க, எவ்வளோ அவங்களுடைய பின்னாடி வரும் அது. ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் தனக்குள்ள அந்த ஒரு ஸ்பெஷல் துவா வந்து என்னுடைய உம்மத்திற்காக நான் மறுமை நாளை வரை பிற்படுத்தியிருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்காக நம்முடைய நபி மறுமை நாளில் சிபாரிசு செய்வாங்க. இந்த இது ஸ்பெஷல் வந்து முஹம்மது நபிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் 5 விஷயத்தில் இது ஒன்று. ஒவ்வொரு நபியும் தங்களின் சமூகத்துக்கு மட்டும் நபியாக ஆக்கப்பட்டுள்ளார்கள். நான் மனித குலம் அனைத்திற்கும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூசா நபியா அந்த இஸ்ரேல் வேலர்கள் மட்டும்தான். ஹூத் நபியா அந்த ஆது கூட்டத்திற்கு மட்டும்தான். சுவைப் நபியா ஹூது கூட்டத்திற்கு மட்டும். இப்படி ஒவ்வொரு நபியும் அந்தந்த கூட்டத்தினருக்கு மட்டும்தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய, அதாவது நேற்று பிறந்த, இன்று பிறந்திருக்கிற, நாளை பிறக்கக்கூடிய, உலகம் அழியக்கூடிய வரைக்கும் உள்ள மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டுள்ளார்கள். மிகப்பெரிய ஒரு விஷயம் இது. இந்த 5 விஷயம் வந்து நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸ்பெஷலாக வழங்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த நூஹுடைய சரித்திரம்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். நூஹ் நபி எத்தனை வருடம் இந்த காலத்தில் ஏகத்துவத்தை எடுத்து உடைத்தார்கள்? மாஷா அல்லாஹ். 50 சனத்தின் இல்லா 50 ஆமாங்கிறான் குர்ஆன் அல்லாஹ் தஆலா. நூஹ் நபி வந்து இந்த உலகத்தில் 950 வருடங்கள் இறை பிரச்சாரம் செய்தார்கள், ஏகத்துவத்தை எடுத்துரைத்தார்கள். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். நம்ம ஏகத்துவ பணியில், அழைப்பு பணியில் இருக்கிறவங்களுக்கு இது முக்கியமான ஒரு விஷயம். ஏதோ நம்ம 1 வாரம் 2 வாரம் போகிறோம், மக்கள் மத்தியில் எடுத்து சொல்கிறோம், 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் செய்கிறோம், நமக்கே ஒரு சலிப்பு உண்டாயிடுது. என்ன நம்ம சொல்கிற கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. 950 வருடங்கள் ஒரு நபி வந்து மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவத்தை பரித்தாட்சி செய்கிறார்கள். ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் அவரை பின்பற்றுகிறார்கள். விரல் விட்டு என்ன எத்தனை பேருங்கிறது ரொம்ப கம்மியான, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்க, சில பேர் ரொம்ப கம்மி தான். ஒரு அதிகபட்சமாக ஒரு 50 பேர் கூட இருக்காது. எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. 950 வருஷத்துக்கு அவங்க ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிறார்கள். ஆனால் மக்கள் அவரை பின்பற்றவில்லை. என்ன செய்கிறாங்க? இன்னி தயவுத்து கௌமி லைலம் நஹாரா, நிச்சயமாக நான் இரவும் பகலும் என்னுடைய மக்களை நேர்வழியின் பாலை அழைத்தேன். பலம் எஜிதும் துஆய் இல்லா ஃபிராரா, அந்த சூரத்து நூஹ்ல வரும், நீங்கள் படித்து பார்க்க தெரியும். ஆனால் என்னுடைய அழைப்பு எல்லாம் வீணாகிவிட்டது சொல்கிறாங்க கடைசி கட்டத்தில். கால நூஹ் ரப்பி இன்னும் அசோனி சொல்கிறான் அல்லாஹ், என்னுடைய சமூகத்தினர் என்னை வெறுத்து விட்டனர், மறுத்து விட்டனர். ஆகையால் லா ததர் அர்லி மினல் காஃபிரின தையாரா, நிராகரி போகிற ஒருவரையும் இந்த உலகத்தில் விட்டு விடாது, அழித்து விடு என்று சொல்லிவிடுகிறார்கள். 950 வருடங்கள் இந்த உலகத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்த நூஹ் நபி அவர்கள் கடைசி கட்டத்தில் தான் இந்த பிரச்சனை செய்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு கப்பலை கட்ட சொல்கிறார்கள். அந்த கப்பல் கட்டி முடித்த பிறகு கீழேருந்து தண்ணி வருது, மேலேருந்து தண்ணி வருது, கப்பல் மிதக்குது தண்ணீரில். அவர் மகன் கூட வந்து அவரை ஏற்றுக்கலை. யா புனைய இருக்க மகனா, என்னுடைய மகனே, இந்த கப்பலில் வந்து ஏறுங்கிறாங்க. அவன் ஏற மறுக்கிறான். இந்த மலை மேலே ஏறி தப்பிச்சுக்கோங்கிறான். தண்ணி மேலேருந்து பிச்சுட்டு ஊற்றுது, கீழேருந்து பூமியிலேருந்து புலந்துட்டு விட்டுது. மலை மேலே மலை அளவு அந்த கப்பல் மிதக்குது, ஜூது மலைன்னு சொல்லி. ஜூது மலையில் தான் அந்த கப்பல் இறங்குது. இந்த விஷயம் இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அழைப்பு பணியில் இருக்கிறவங்க வந்து தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதானே செஞ்சாங்க. பல்லிகு அன்னி வளவு ஆயா, நான் என்ன சொல்கிறோனோ அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுதான் உன் வேலை. நேர்வழி கிடைக்கிறதும் கிடைக்காததும் உன்னோடத்தில் கிடையாது, என்னிடத்துல இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் எத்தனை பேருக்கு கன்வே பண்ணீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். எத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது உங்கள் வேலை இல்லை. நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. நம்ம வேலை என்ன பண்ணுறது? கன்வே, எடுத்து உரைக்கிறது தான். நான் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கிறது தான், நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்கிறது தான். ஒரு ஆளை கன்வின்ஸ் பண்ணுறது அல்லாஹ்வுடைய வேலை, ஹிதாயத்து கொடுக்கறது அல்லாஹ்வுடைய வேலை. 950 வருடங்கள் வாழ்ந்த
நபி நபி அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு சிலரை மட்டும்தான் அவர்களால் ஏகத்துவத்தில் வெற்றி அடைய முடியுது. ஆகையால் இந்த மற்ற நபிமார்களுக்கு கிட்டாத 5 விஷயங்களை நம்ம கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். எதிரிகளுக்கும் தனக்கும் 1 மாத தூரம் இருந்தாலும் சரி, அவருடைய உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய உதவி செய்யப்பட்டுள்ளேன். மற்ற நபிமார்கள் எல்லாம் தன்னுடைய சமூகத்துக்கு மட்டும் நபியாக அனுப்பப்பட்டார்கள். நான் மனிதகுலம் அனைத்துக்கும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன். போரில் கிடைத்த வெற்றி பொருள் மற்ற நபிமார்களுக்கு ஹராம், எனக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நபியும் பூமி முழுவதும் சுத்தம் செய்யும் இடமாக ஆக்கப்பட்டுள்ளது. ஆகையால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். தொழுகிறதுக்கு நம்ம எப்பயுமே சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படிலாம் கிடையாது. நமக்கு கிடைத்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று சொல்லிட்டா 4 தான் சொன்னேன்னா, எதிரிக்கும் இடைக்கும் இடையே 1 மாத தூர பிரயாணம், பூமி முழுவதும் சுத்தமாக்கப்பட்டுள்ளது, போரில் கிடைத்த வெற்றி பொருள் ஹலாலாக்கப்பட்டுள்ளது, மறுமையில் எனக்கு மட்டும்தான் சிபாரிசு உண்டு. வேறு எந்த நபிமாருக்கும் தன்னுடைய சமூகத்துக்கு சிபாரிசு செய்யவே முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தன்னுடைய உம்மத்தினருக்கு சிபாரிசு செய்வார்கள். ஏன்னா அந்த ஸ்பெஷல் துவாவை ஒரு மறுமைக்கு பிற்படுத்தி வைத்துட்டார். மறுமையில் நம்மளை விட்டுற மாட்டாங்க. நம்ம நல்ல முறையில் நம்ம தொழுது துவா நாடு செஞ்சோம்னா மறுமையில் நமக்காக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்வாங்க. அந்த சிபாரிசு மறுமைக்காக பிற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நபியும் தன்னுடைய சமூகத்துக்கு மட்டும் நபி ஆக்கப்பட்டுள்ளார்கள். நான் மட்டும் அனைத்து சமுதாயத்தும். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இது 335வது ஹதீஸு. இந்த ஹதீஸை பார்த்துக்கலாம். இப்படியாக வஹி ஒரு வஹியை பற்றி நம்ம சொல்கிறோம். முதல் வஹி வந்தது. முதல் வஹிக்கும் 2வது வஹிக்கும் ஒரு நீண்ட இடைவெளி, கிட்டத்தட்ட 6 மாத காலம் அப்படின்னு சொல்லி ஹதீஸில் ஒரு 2-3 ஹதீஸ் வருது. ஒரு ஹதீஸில் 3 மாதம்னு வருது. ஆனால் அதிகபட்சமாக 6 மாத இடைவெளி. முதல் ஹதீஸு ஹிரா குகையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இக்ரா என்று சொல்கிறாங்கல்ல, அதற்கு அடுத்த ஒரு ஹதீஸுக்கும் நீண்ட இடைவெளி ஆகிவிட்டது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன ஆகிவிட்டது, ஒரு வஹி வந்துருச்சு, அடுத்த வஹி வரல அப்படின்ட்டு. இந்த இடைவெளிக்கு காரணங்கள் ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அச்சத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் வஹியின்பால் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த இடைவெளி. இப்போ ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறோம், திருப்பி சொல்கிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் அப்படின்னாக்கா அப்போ தான் எதிர்பார்த்துட்டு இருப்போம் அந்த நியூஸ் எப்போ வருண்டு. அது போன்ற ஒரு அஹமதில் வரக்கூடிய ஹதீஸு அச்சத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் வஹியின்பால் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செஞ்சுருக்காங்க. 2வது, அந்த வஹியின் பேரொளி உங்கள் மீது தொடர்ந்து இருந்தால் நரம்புகளால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க வஹிலாம் வந்துடுச்சுன்னா, ஆயிஷா அவர்கள் அறிக்கையுடைய ஹதீஸ், பல ஹதீஸ் இருக்குது, அவர்கள் வியர்த்து விறுவிறுத்து அச்சத்திலிருந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வஹி ஆரம்ப கட்டத்தில், பின்னால் அவர்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. இப்படித்தான் சிறிது காலம் போய் கொண்டிருந்தது, கிட்டத்தட்ட 6 மாதம். ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நோக்கி பார்க்குறாங்க. வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஹிரா குகையில் வந்த அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண் முன்னே தோன்றுகிறார்கள். வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தில் அவ்வளோ உயரமாக இருப்பாங்க. தோன்றி மறுபடியும் வருகிறார்கள். யா ஐயுஹல் முத்தஸிர், சூரத்துல் முத்தஸிர் கேள்விப்பட்டீங்களா? அந்த சூரத்துடைய ஓதுறாங்க. போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் ஃபஅந்திர், எந்திரிச்சு உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக அப்படிங்கிற 2வது வசனத்தை அவங்க சொல்கிறாங்க. இதுதான் 2வது குர்ஆன் வசனம். ஃபஸ்ட்டு இக்ரவு வரப்பிக்க, அந்த இக்ரவு சூரா இக்ரா. 2வது யா ஐயுஹல் முத்தஸிர், முஸம்மில் முத்தஸிர், நீங்கள் போர்வை போர்த்தி கொண்டிருப்பாரே, நீங்கள் எந்திரிங்க, உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு போய் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படிங்கிற அந்த வசனத்தை வருது. கடைசியில் சொல்கிறாங்க, வலி ரப்பிக்க ஃபஸ்பீர், நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும், ஏனென்றால் உங்களுக்கு சோதனையும் கஷ்டகாலமும் பின்னால் இருக்கிறது. அறியாமையிலிருந்து மக்களை ஒளியின்பால் அழைக்க வேண்டும், வழிகேட்டிலிருந்து நேர்வழிக்கு அழைக்க வேண்டும், நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு மக்களை அழைக்க வேண்டும். ஆகையால் இதற்கு நீண்ட காலம் வரும், கடினமான காலங்கள் இருக்கிறது, பொறுமையை கடைபிடியுங்கள் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. வலி ரப்பிக்க ஃபஸ்பீர், நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் உன்னுடைய இறைவனின் பெயரால். ஏனென்றால் பொறுமை இல்லைன்னா இந்த இதில் நீங்கள் வெற்றி அடைய முடியாது. பார்க்குறோமா இல்லையா? நம்ம இப்போ எந்த விஷயத்தையும் நம்ம இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக இருந்தால் என்ன ஆகிருக்கிறது? எந்த காலகட்டத்திலும் அவர் பொறுமை இழக்கவே இல்லை. இப்போ வரக்கூடிய காலங்கள் கடினமான காலங்களாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் திருப்பி தொடர்ந்து வஹி வந்து கொண்டே இருக்கிறது. இரவு தொழுகை கடமையாகிறது. ஃபஸ்ட்டு இரவு தொழுகை தான் கடமையாக்குறான் அல்லாஹ் தஆலா. இந்த மாதிரி யா ஐயுஹல் முஸம்மில், யா ஐயுஹல் முஸம்மில், இரவில் எழுந்து என்ன சொல்கிறாங்க? ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்து காலால் நிலத்தை தட்டுகிறார்கள். தண்ணீர் வருகிறது. தண்ணீர் வரும்பொழுது ஒழு செய்கிறார்கள். சொல்லும்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. அங்கே சுற்றி செய்கிறாங்க, கை கழுவுறாங்க, வாய் கழுவுறாங்க, முகத்துக்கு நாசி ஒழு செய்கிறோம்ல அந்த முறையை வந்து கற்றுக் கொடுக்குறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு நாள் இது மாதிரி நிலத்தில் காலை வைத்து தண்ணீர் பீரிட்டு வருகிறது. அந்த நீரில் ஒழு செய்கிறார்கள். ஒழு செய்துவிட்டு நான் எப்படி தொழுகிறோனோ அதே மாதிரி நீங்களும் தொழுங்கள் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் என்று தொழுகிறார்கள். 2 ரக்காய் தொழு வைக்கிறாங்க. இந்த இதுதான் முதல்ல தொழக்கூடிய ஒரு முறை. சூரத்துல் முஸம்மில்ல அல்லாஹ் தஆலா இது சூரத்துல் முஸம்மிலுக்கு விளக்கம் இதுதான். யா அய்யுல் முஸம்மில் குமுல் லைல இல்லா கலீலா, இரவில் எழுந்து ஒரு பகுதியில் நீங்கள் வணங்குவீரார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, நேராக வீட்டுக்கு வராங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து தொழுகிறாங்க. வசப்பிஹ் பிஹம்திக கப்ல துலூ ஷம்ஸி வ கப்ல துலூ, அதாவது இரவில் நின்று தொழுங்கள். அதே முதலில் தொழுதது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரண்டாவது தொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள். நல்ல இந்த உலகத்தில் தொழுகையை முதலில் தொழுதது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரண்டாவதாக ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள். அவர்களுக்கெல்லாம் தொழுகை இருந்தது. ஆனால் நான் சொல்கிறது நம்ம தொழுகிற மாதிரிலாம் கிடையாது. 50 வக்து தொழுகை பல மாதிரிலாம் இருந்திருக்கு. இதற்கு கடமையாக்கப்படல. நம்ம பேசுறது நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சொல்கிறோம். நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி அவர்கள் முதலில் தொழுதார்கள். அதற்கு பிறகு தொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள், இரண்டாவதாக தொழுதார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள். இந்த காலகட்டத்தில் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையாக இருந்தார்கள். கொஞ்ச நாள் வஹி வராமல் இருந்துன்னு சொன்னோம்ல, அவர்கள் ஆறுதல் அளிக்கும் விதமாக ஒரு சில குர்ஆன் வசனங்களை இருக்கிறான். வல்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. அந்த சூரத்துடைய வசனங்கள்லாம் நல்ல விளக்கம் தெரியும்னு நினைக்கிறேன். முற்பகலின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, வல்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. உம்முடைய இறைவன் உன்னை கைவிடவும் இல்லை, உம்மை வெறுக்கவும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிட்டாங்க, வஹி வரலையே, அல்லாஹ் நம்மளை வெறுத்துட்டானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக மா வத்தஅக ரப்புக வமா கலா, உம்முடைய இறைவன் உன்னை வெறுக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா, மறுமை வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை விட சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை இறக்குறான். மா ரப்புக, நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள், உங்களை செல்வந்தராக ஆக்கினான். அதாவது தேவை உடையவராக இருந்தீர்கள், தேவையற்றவர்களாக ஆக்கினான். அப்படி தான் அந்த வசனத்தை சொல்லணும். செல்வராக இல்லை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யு'தீக ரப்புக ஃபதர்லா அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா, நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள், உன்னை அரவணைத்து கொண்டோம். அல்லாஹ் யதீமாக இருந்தாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனாதையாக இருந்தாங்கல்ல, அரவணைத்து கொண்டான். இப்படியாக ஆறுதல் அளிக்கும்படியாக ஒரு சில வசனங்கள்லாம் இருக்கலாம். தொடர்ந்து வசனங்கள் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு சில முக்கியமான வசனங்களை மட்டும் சொல்கிறோம். அடுத்தது அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், அந்த ஒரு சூறா எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உம்முடைய இதயத்தை நாம் விரிவாக்கவில்லை அப்படிங்கிற அந்த சூரிய வசனம். இப்படியாக குர்ஆன் வசனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் ஒரு சிலர் வந்து இறைவன் வந்து சொல்கிறான்ல, நீங்கள் வந்து எந்திரிச்சு மக்கள் மத்தியிலே இறைவனை எடுத்து சொல்வீராக, மக்களுக்கு என்னுடைய கட்டளை எடுத்து சொல்வீராக என்று சொல்லும்போது ஒரு சிலர் முஸ்லீமாக ஆகக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை அது சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் நல்லா, அபு தாலிப் அவர்களுடைய குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். அபு தாலிப் அவருடைய குடும்பம் நமக்கு பெரிய குடும்பம். அவர்களுக்கு 18 மகன்கள், பல மனைவிகள் இருந்தார்கள். குறைஷியிலே அவர்கள் மிகவும் செல்வாக்கு மிக்கவர் தான். ஆனால் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய குடும்பம் வந்து வறுமையான குடும்பம் தான். அப்போ அவருடைய பெரிய தந்தை அப்பாஸ் அவர்களும் நபி அவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க, நேராக அபு தாலிப்கிட்ட போவோம், நம்ம ஆளுக்கு ஒரு மகனை எடுத்து வளர்த்துக்கொள்வோம். அவர்கள் வந்து கஷ்டப்படுகிறார்கள், ஆனால் நம்ம ஆளுக்கு ஒரு மகனை எடுத்து அழைத்து கொள்வோம் என்று முடிவு செய்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி அவர்களையும் அப்பாஸ் அவர்கள் ஜாஃபர் அவர்களையும் அவர்கள் தங்களுடைய வீட்டில் எடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் கஷ்டமாக இருக்குது அவங்க குடும்பம், அதனால் நம்ம எடுத்து வளர்ப்போம் அப்படின்ட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அலி அவர்களையும் அப்பாஸ் அவர்கள் ஜாஃபர் இப்னு அபு தாலிப் கேள்விப்பட்டிருப்பீங்க. அலி இவங்கெல்லாம் யார்? அபு தாலிபுடைய குழந்தைகள். அவரை எடுத்து அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அலிக்கு அப்போது வயது 10. அலினா யாருன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு. இதை பின்னாடி வரும். இப்போதைக்கு நம்ம அவர் 10 வயசு தான் அவருக்கு. நபித்துவம் வரைக்குமே வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தான் வளர்ந்தார்கள். யார்? பின்னால் கிட்டத்தட்ட வந்து அவர்கள் வந்து அவருடைய 10 வருடங்கள் வரைக்குமே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களும் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களும் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த தொழுகையை பார்த்தோம்ல, வீட்டில் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அலி அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு என்னன்னு தெரியாது. தொழுது முடித்தவொடனே என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நான் வந்து தொழுகிறோம், தொழுகை வந்து நமக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நீயும் வந்து தொழு அப்படிங்கிறப்ப, நான் என்னுடைய தந்தை அபூ தாலிபிடம் கேட்டு விட்டு வருகிறேன் என்று சொல்லி போய் கேட்டுட்டு வராங்க. கேட்டுட்டு வந்து, உன்னுடைய தந்தை அனுமதி கொடுத்தால் நான் வந்து இஸ்லாம் ஆகிவிடுகிறேன் என்று சொல்கிறார்கள். தந்தை அனுமதி கொடுக்குறார்கள். அடுத்த நாள் சிறுத்த மூத்தன்னு வந்து களிமா சொல்லி முஸ்லீமாக ஆகிடுறாங்க. யார்? அலி ரலியல்லாஹு அவர்கள். முஸ்லீமான இரண்டாவது ஆண். ஃபஸ்ட்டு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லீமான இரண்டாவது ஆண், சிறுவர்களில் முதல்வர். அவர் 10 வயசு தான் அவருக்கு. இஸ்லாமை முறைப்படி தொழுத 3வது நபர். முதல் 2 பேர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஜா, 3வது அலி. அது தொழுத அவங்க வீட்டிலே இருக்கிறாங்க. இதெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னாடி தான் இஸ்லாத்தை தழுவுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள்லாம் பின்னாடி தான் இஸ்லாத்தை தழுவுறாங்க. ஃபஸ்ட்டு அலி ரலியல்லாஹு வீட்டிலே வந்துடுறாங்க. இவங்க வீட்டிலே இருக்காங்க. யார்? வீட்டார்களோட தோணுது. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து அவருடைய வீட்டில் முஸ்லீமான இரண்டாவது ஆண். ஃபஸ்ட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறுவர்களில் முதல்வர். சிறுவர்கள் 10 வயசு உள்ள சிறுவர் முதல்வர். இஸ்லாமிய முறைப்படி தொழுத 3வது நபர். ஸைத் பின் ஹாரிதா, விடுதலை பெற்ற அடிமைகளில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களிடம் அடிமையாக இருந்து முஹம்மது நபி அவருடைய திருமணத்தின் போது அவர்களுக்கு அடிமையாக இருந்து அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டவர். யார்? ஸைத் பின் ஹாரிதா. நபி அவர்கள் அவர்களுக்கு விடுதலை அடைந்து விட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களிடத்திலே நீண்ட காலமாக பணியாற்றியவர். யார்? ஸைத் பின் அலி ரலியல்லாஹு அவர்கள். அதே சமயத்தில் மக்காவில் உள்ள மக்கள் எல்லாம் ஸைத் பின் முஹம்மது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது முஹம்மதுடைய மகன் ஸைத் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் மேல் பாசத்தை பொழிந்து வளர்த்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அதை கண்டிக்கிறான். மாகான முஹம்மதின் அபாஹதின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி வலாக்கின் ஹாத்தமன் நபியீன. முஹம்மது உங்களுடைய மகன் எவருக்கும் தந்தை இல்லை, அவர் கடைசி நபியாகவும் இறுதி தூராகவும் இருக்கிறார் என்று கண்டிக்கிறான். அன்றிலிருந்தான் ஸைத் பின் முஹம்மது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் ஸைத் பின் ஹாரிதா என்று அழைக்கப்பட்டார்கள். ஹாரிதாவுடைய மகன் ஸைத், முஹம்மதுடைய மகன் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்து அவர்கள் மேல் ரொம்பவும் பாசமாக இருந்திருக்கிறார்கள். அடுத்ததாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சுதந்திரமான முஸ்லிம்களில் முதலாக இஸ்லாத்தை தழுவியவர். சுதந்திரமாக இருந்து, அடிமையாக இருந்து இஸ்லாத்தை தழுவியவர் தான் ஸைத் பின் ஹாரிதா. ஆனால் சுதந்திரமாக இருந்து யாருடைய வற்புறுத்தலும் எந்தவித ஃபோர்ஸ் இல்லாமல் இஸ்லாத்தை தழுவிய முதல்வர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2½ வயது இளையவர்கள். இஸ்லாத்தின்பால் அழைப்பு விடுக்கப்பட்ட போது ஏன் என்ற கேள்வி எதுவும் கேட்காமல் சொன்னால் அப்படியே கேட்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா அபூபக்கர் அவர்கள். அதனால தான் அவர்களுக்கு வந்து அபூபக்கர் சித்திக் அப்படிங்கிற பேர் வந்தது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மேராஜுக்கு போகிறாங்களா, மக்காவிலேருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிலேருந்து வானத்துக்கு போய் திருப்பி வராங்க. அந்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும், பின்னாடி வரும். இந்த நிகழ்வை வந்து மக்கள்கிட்ட சொல்கிறப்ப நிறையா பேர் ஏற்றுக்கல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அபூபக்கர் அவர்கள்ட்ட சொல்கிறப்ப மட்டும் முஹம்மது அவர்கள் எப்போதும் போய் பேச மாட்டார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பொழுதுதான் அவர்களுக்கு சித்திக் என்ற அந்த பட்ட பேர் அல்லாஹ் தஆலா மூலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக். ஸோ அந்த அபூபக்கர் சித்திக் வந்து எந்தவித மறுப்பும் சொல்லாமல் யோசிக்காமல் இஸ்லாத்தை ஏற்ற சுதந்திரமான முஸ்லீம்கள் ஒருவர். அவர்கள் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, பண்பானவர், எளிமையானவர், இலகிய மனம் படைத்தவர். அபூபக்கர் சித்திக் அவர் வந்து ரொம்ப வந்து ஒரு டஃப்பான ஆள்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஆள். அதனால் இஸ்லாத்தில் வந்து அவருக்கு முஹம்மதுக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருந்தவர். அபூபக்கர் அவர்களுடைய அழைப்பை ஏற்று உத்மான், அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப், சாத் பின் வக்காஸ், தல்ஹா பின் உபைதுல்லா, ஜுபைர் இப்னு அவ்வாம் இவங்க எல்லாருமே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அழைப்பை ஏற்று தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இத்தனை பேரும் அபூபக்கர் வந்து போய் அவங்களுக்கு தாவா பண்ணுறாங்க, நீங்கள் இஸ்லாத்து வாங்கன்னு சொல்லி. இப்போ நான் சொன்ன இவங்கெல்லாம் வந்து பலர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் வந்து முக்கியமாக பிலால் இப்னு ரவாஹா அடிமையாக இருக்கவங்க, அம்மார் இப்னு யாசிர், அவரின் தந்தை யாசிர், சுமையா, இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் வந்து இஸ்லாத்தை தழுவியவர்கள். கிட்டத்தட்ட 40 பேர் வந்து இந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை தழுவியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில், இந்த குறுகிய காலகட்டத்தில் 40 பேர் வந்து இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு மசூத் பேர் கேள்விப்பட்டீங்களா? அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்
அவர்கள் வந்து ஒரு நாள் உக்பா என்ற ஒரு மக்கா செல்வந்தரின் மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அபூபக்கர் மற்றும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியே வராங்க. வந்து அந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த அப்துல்லா இப்னு மசூதிடம் குடிப்பதற்கு பால் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. மந்தை என்னுடையது அல்லவே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி என்றால் குட்டி போடாத பெண் செம்மறி ஆடு இருந்தால் கொடுங்கங்கிறாங்க. குட்டி போடாத பெண் செம்மறி ஆடு, இது சரியான ஹதீஸ், முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ். குட்டி போடாத செம்மறி ஆடு கொண்டு வராங்க. அவர் மடியில் கை வைத்து பிரார்த்திக்கிறார்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் சுரக்கிறது. இருவரும் பால் குடிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மசூது கொடுக்குறாங்க. இதையெல்லாம் அப்துல்லா இப்னு மசூத் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குடித்தவுடன் பால் வறண்டு விடுகிறது. ஏற்கனவே அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இப்படி ஒரு சிறப்பு குணம் படைத்தவர் என்று அவருக்கு தெரியாது. அவரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அப்துல்லா இப்னு மசூத் வீட்டிலே சென்று யோசனை செய்கிறார்கள். நேராக முகமது ஸல்லல்லாஹு வந்து இஸ்லாத்தை தருகிறார்கள். மனனம் செய்வதில் மிக திறமை வாய்ந்தவர். குறுகிய காலத்தில் 70 சூறாக்களை மனனம் செய்தவர். பிற்காலத்தில் குர்ஆன் ஓதுவதை திறம் படைத்தவராக அதிகாரபூர்வமாக, காரின்னு சொல்கிறோம்ல, குர்ஆன் ஓதக்கூடிய காரி, குர்ஆன் ஓதக்கூடியதற்கு அதிகாரபூர்வமாக நியமித்த பல ஆட்களில் அப்துல்லா இப்னு மசூத் அவர்களும் ஒருவர். ஓதி கொடுக்கறதுக்கு அப்துல்லா இப்னு மசூத் அவர்களை தான் சொல்லுவாங்க. ரொம்ப திறன் குர்ஆன் ஓதுறதுல, ரொம்ப குர்ஆனை மனனம் செய்தவர். மிக குறுகிய காலத்திலே பின்னாடி ஃபஸ்ட்டு இறங்கின எல்லா சூறாவையும் மனப்பாடம் பண்ணிட்டாங்க. பின்னாடி குர்ஆனை மனனம் செய்தவர், நல்லா ராகமாக ஓதக்கூடியவர். குர்ஆனை ஓதி கொடுப்பதற்கு மக்களுக்கு அதிகாரப்பூர்வமாக எழுதுவதவர். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயித் பின் ஹாரிதா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா, உத்மான், அப்துர் ரஹ்மான், ஜுபைர் பின் அவ்வாம், அப்துல்லா பின் மசூத், இப்படி பலர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40 பேர் இந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். முதலாக அவர் என்ன இந்த காலகட்டத்தில் வந்து இவர்கள் தொழுகையை வந்து வெளிப்படையாக செய்வதற்கு அச்சம். ஏன்னா குறைஷிகள் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த ஆரம்ப கால முஸ்லீம்கள் தங்களுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு சிரமங்களுக்குள்ளானார்கள். ஏன்னா குறைஷிகள் வந்து அவங்கள சும்மா விடுற மாதிரி இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க, பள்ளத்தாக்குகள், ஊரை விட்டு வெளியே, மக்கா விட்டு வெளியே பள்ளத்தாக்குகள் சென்று தொழுது கொண்டிருந்தார்கள். ஆரம்ப கட்டத்தில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இவர்களுக்கென்று ஒரு தனி இடம் தேவைப்படுகிறது. எவ்வளோ காலம்தான் மலையில் போய் அங்கங்கேயும் பள்ளத்தாக்குலையும் போய் தொழுதுட்டு இருக்கிறது. ஹதீஜா அவர்களுடைய வீடு வந்து சிறிய வீடு, இத்தனை பேருக்கு இடம் போதாது. அது மட்டுமல்ல, வரக்கூடிய குர்ஆன் வசனங்களை ஓதுவதற்கும் அவர்களுக்கு விளக்கம் சொல்வதற்கும் தனக்கென்று இப்போ நமக்குன்னு ஒரு இடம் இங்கே வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு இடம் தேவைப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு இடத்தை தேர்வு செய்வதற்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அர்க்கம் இப்னுல் அர்க்கம் அப்படிங்கிற ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு சஹாபி, அவருடைய இல்லத்தை தான் தேர்வு செய்கிறாங்க. அவர் வந்து சிறிய வயதுடன் இருந்த அவர் மக்காவுக்கும் சஃபா மருவாவுக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் அவங்க வீடு. அதனால் அவங்களுக்கு நல்ல மக்கள் கூடக்கூடிய இடத்துல தான் வீடு. யாருக்கும் சந்தேகம் வராது. ஒரு ரகசியமான இடம். அந்த இடத்தை தேர்வு செய்து இவங்க ஆரம்பகால முஸ்லீம்கள் சென்று தொழுவதற்கும் இறக்கப்பட்ட குர்ஆன் வசனத்தை அவர்களை பகிர்ந்து கொள்வதற்கும் இஸ்லாமிய விஷயங்களை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வதற்கும் அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 வருடங்கள் இவங்க வீட்டுக்கு இந்த வீட்டில் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரகசியமாக, ஏன்னா இன்னும் வந்து வெளிப்படையாக இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இன்னும் சொல்லலை. உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் நீங்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கன்னு தான் சொல்லியிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 அல்லது 8 வருடங்கள் ரகசியமாக இஸ்லாத்தை ஓரளவுக்கு மக்கள் மத்தியில், அதாவது சஹாபாக்களிடையே எடுத்து சொல்லி போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் தாலா நிச்சயமாக இன்ஹுவ இல்லா திக்ராலில் ஆலமீன் வமாஹுவ இல்லா திக்ராலில் ஆலமீன் வ அந்திர் அஷீரத்தக்கல் அவ்வலின், அதாவது நீங்கள் உலகத்தார் அனைவருக்குமே ஒரு நபி, வெளிப்படையாக இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள்னு சொல்லி ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். நீங்கள் ரகசியமாக தொழுதது, மக்கள் மத்தியில் இஸ்லாத்தை எடுத்து வைத்தது போதும், நீங்கள் வெளியே செல்லுங்கள், மக்கள் மத்தியில் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தாலா மக்கள் எடுத்து சொல்லுகிறான். ஆகையால் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறாங்க. படிப்படியாக ஆரம்பகால முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்கு பயிற்சி அளிக்கப்பட்டார்கள், தேர்வு செய்யப்பட்டார்கள். 2ஆம் கட்டத்தில் எதிரிகளை எதிர்கொண்டனர். 3ஆவதாக தான் வெற்றி பெற்றார்கள். ஒரே பாய்ச்சலில் நாம் இப்போ தாவா செய்கிறோம், தாவா செஞ்ச உடனே இஸ்லாத்தை எல்லாம் வந்துடுவாங்களா? பார்க்குறோம் நம்ம எத்தனை பேர். இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே செஞ்சிட்ருக்கீங்க, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் மக்கள் வந்துட்டுருக்காங்க. வரனா நூற்றுக்கணக்கான பேர் வரலாம்.
அதனால் வந்து எந்த காலகட்டத்திலையும் எடுப்பிலே ஒரே பாய்ச்சலை வெற்றி அடைந்து விட முடியாது. நாம் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும், நேரத்தை செலவு செய்ய வேண்டும். அப்படித்தான் வந்து மக்கத்து குறைசிகளையும் மக்காவில் உள்ள அரபிகளையும் படிப்படியாக முகமது ஸல்லல்லாஹு வென்றெடுத்தார்கள். ஒரே நாளில் ஜெயித்தாங்க. 40 வருஷத்தில் வந்து மக்கா வெற்றி அடைகிறப்ப 63 வயசு, கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் உழைப்பை போட்டிருக்கிறார்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகையால் தாவாவிலே அழைப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் எப்பொழுதுமே பொறுமையுடன் இருக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரே ஒரு சட்டத்தின் மேலே சட்டத்தை போட்டு மக்களை வந்து ஜெயிச்சிட முடியாது. மது விலக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ மது விலக்கை அமல்படுத்தாத எந்த ஒரு நாடுமே கிடையாது. மது விலக்கு இருக்குல்ல, எல்லா நாடும் மது விலக்கை வச்சுருக்கு. ஆனால் வெற்றி கண்டாங்களா? கிடையவே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு எங்கள் உலகம் ஃபுல்லாக எடுத்துங்க, ஈவன் அரபு நாடுகளில் கூட அது இப்போ தோற்று போய்விட்டது. அரபு நாடுகள் கூட மதுவை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். மது வந்து ஒழிக்கணும்னா, ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவை ஒழித்தார்கள். எப்படி வென்றெடுத்தார்கள்? மிக தெளிவாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் பாருங்கள். மதுவின் தீமைகளை குறித்து மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். முதல்ல குடித்தா கொஞ்சம் தீமை இருக்குது, அதை குடிக்காதீங்கன்ட்டு. அதன் மீது வெறுப்பை ஏற்படுத்த வேண்டும். குடித்தா இத்தனை கேடு இருக்குது அப்படின்னு சொல்லி வெறுப்பை ஏற்படுத்த வேண்டும். படிப்படியாக மக்களை தயார்படுத்தலாம். இப்போ குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபி லின்னாஸ். குர்ஆனில் சொல்கிறான், மதுவிலே உங்களுக்கு தீமை இருக்கிறது, ஒரு சில நன்மையும் இருக்குதுன்னு சொல்கிறான். ஆனால் நன்மையை விட தீமை அதிகம்னு சொல்கிறான். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன், மிகப்பெரிய தீமை, ஆனால் குறைந்த அளவு நன்மை தான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா. ஓ ஈமான் கொண்டவர்களே, குடி போதையில் இருக்கும் பொழுது நீங்கள் தொழுகையை நெருங்காதீர்கள்னு சொல்கிறான். ஸோ குடிச்சிட்டு வந்தால் தொழுதுருக்காங்க யார்? அரபுகள், குறைசிகள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையில் இருக்கும் பொழுது தொழுகையை நெருங்காதீருங்கிறான். இப்படிப்பட்ட அரபுகளை நல்லா பாருங்கள், குடிச்சிட்டு தான் தொழுகைக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறான், அவருடைய தொழுகை எப்படி இருந்ததுன்னா கைத்தட்டுவதும் சீட்டி அடிப்பதும். அவர்கள் தொழுகை அப்படி தான் தொழுதுட்டு இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா வேறு இடத்துல சொல்கிறான், அதை வந்து பார்த்திங்கன்னா ஒமாக்கான சலாத்தும் இந்த பைத் இல்லா முகாவும் தஸ்பியா. அவருடைய தொழுகை கைத்தட்டுவதும் இப்படி தான் தொழுகையில் குடிச்சிட்டு வர்றது, இப்படி தான் இருந்தாங்க. யார்? அரபுகள். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள்ட்ட சொல்லி அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். நிச்சயமாக மதுவும் அம்பெய்து குறி செய்வதும் சைத்தானுடைய தீய செயல் உள்ளதாகும். ஆகையால் அவற்றை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டில் இது வந்து கொஞ்சம் தீமை நிறையா இருக்குப்பா, நன்மை கொஞ்சம் இருந்தாலும் சொல்கிறான். குடிச்சிட்டு துளை வராதிங்கிறான். இப்படியே படிப்படியாக சொல்லி கடைசியாக யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு வல் அஜ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். நிச்சயமாக மதுவும் இந்த அம்பெய்து குறிப்பார்க்கதும் சைத்தானுடைய செயல். ஆகையால் அவற்றை விட்டும் தடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா குர்ஆன் வசனம் இறக்கணும்னு என்ன நடந்துச்சு? மக்காவின் ஆறுகளில் மது ஆறு ஓடியது. மக்காவின் வீதிகளில், அதாவது யாரெல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்களோ குடிக்கிறனா இப்போ உள்ள மாதிரி இந்த மாதிரி சொல்கிற குவாட்ரு பெக்கெலாம் கிடையாது. அவங்க பெரிய பெரிய கழனியில் அதை குடிப்பாங்களாம். அவர்கள் வந்து தண்ணி, அதாவது மதுவை வந்து சாதாரணமாக தண்ணி மாதிரி குடிப்பாங்களாம். ஒவ்வொரு வீட்டிலையும் மது காய்ச்சக்கூடியவர்களாக இருந்தாங்களாம். இந்த வசனம் இறங்கியவுடன் மக்காவின் வீதிகளில் மது ஆறு ஓடியது. இன்னும் சொல்லப்போனால் குடித்தவர்கள் வாந்தி எடுத்தார்கள். எப்படி வென்றெடுத்தார்கள்? கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நைட்டில், ஓவர் நைட்டில் நம்ம வெற்றி அடைந்து விடவே முடியாது. இந்த அழைப்பு பணியில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரே நைட்டில் ஒரு நாளில் சொல்கிறோம், நேர்வழி எனக்கு கிடைக்கலன்னா சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மது விலக்கை அரபுகள் மத்தியிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வென்றெடுத்தார்கள். மதுவிற்கு அடிமையாக இருந்தவர்கள் ஒரே நைட்டில் எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. மது குடிக்காதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. இப்படியாக அவர்கள் வந்து அதே மாதிரி மாற்றத்தை நம்மிடையே கொண்டு வர வேண்டும். இன்னல்லாஹ லா யுகையிரு பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். நான் மது குடிச்சிக்கிட்டு உங்களை மது கொடுக்காதுன்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா? நான் தொழுவதில்லை, நீ தொழுவுன்னு சொன்னால் கேட்பீங்களா? பொதுவாக ஒரு அழைப்பாளரோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவை குடித்ததில்லை, தொழுக்கூடியவர் வந்தார்கள். அவர்கள் நல்ல பழக்கங்களை அவர்கள் முதலில் செய்தார்கள். பார்க்குறவங்க பார்ப்பாங்க, பரவாயில்லப்பா இவர் செய்கிறதில்ல, நம்மளும் செய்யலாமே அப்படின்ட்டு. ஸோ மாற்றத்தை நம்மிடமிருந்து கொண்டு வர வேண்டும். முதலில் நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்வதில்லை, ஆனால் மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இது என்ன நியாயம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிலாம் கிடையாது. அவங்க முதல்ல மாற்றத்தை செஞ்சு காமிச்சாங்க. வட்டியை முதலில் அவர்கள் தடை செய்தார்கள். அவர் குடும்பத்தில் வட்டி வாங்காதான்னாங்க.
தான் வட்டி வாங்கிட்டு இன்னொருத்தனை வட்டி வாங்கன்னு சொல்ல முடியுமா? ஸோ மாற்றத்தை எப்பொழுதுமே நம்மிடம் தான் கொண்டு வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃபலூன். குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் செய்யாத ஒன்றை மக்களிடம் சொல்லாதீர்கள்ங்கிறான். நான் செய்யாத ஒன்றை மக்களிடம் சொல்லக்கூடாது. கபுர மக்தன் இந்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃபலூன். அப்படி நீங்கள் சொல்வது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவங்கிறான். நான் நோன்பு வைக்கிறதில்ல, நீங்கள் நோன்பு வைக்க சொல்லக்கூடாது. நான் முதல்ல செஞ்சு காமிக்கணும். ஒரு அழைப்பாளங்கிற வந்து அழைப்பாளரின் பண்புகள் இதெல்லாம். மக்களிடத்தில் அழைப்பு பண்ணி எடுத்து சொல்லும் பொழுது எந்த விஷயத்தை சொல்கிறோமோ அந்த விஷயத்தை நாம் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் முதலில். அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள். அதனால தான் அவர்கள் மக்கத்து குறைசிகளை அரபுகளை வென்றெடுத்தார்கள். அதுபோல ஒரு பணியை நாம் செய்ய வேண்டும். நாம் எல்லா வகையான தீமையும் செய்துவிட்டு அழைப்பு பணி செய்கிறோம், ஆனால் மக்கள் மாறவில்லை என்று சொல்வது எந்த அர்த்தம் இல்லை. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யுகைரு பிகௌமின் ஹத்தா யுகைரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமுதாயமும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களை மாற்றிவிடப் போவதில்லை. நம்மளை மாற்றிக்கணும் முதல்ல, அப்புறம் தான் அல்லாஹ் தஆலா அவங்கள மாற்றுவான். எதை கேட்டோமோ எதை செவியுற்றோமோ அதை பின்பற்றக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.